ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம சப்பாத்திக்கு நல்லா ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு எக் கிரேவி வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதில் வந்து பிரியாணி எல்லாம் ஒன்று போட்டுக்கோங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு அதையும் பொரிய விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஜீரகம் பொரியும் போது ஒரு 2-3 காஞ்ச மிளகாவை இது மாதிரி பிச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும் தாளிக்கும் போது. இப்போ சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு 3 பெரிய வெங்காயத்தை வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீல வாக்கில். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து இதை லைட்டாக 1-2 மிக்சியில் அடித்து போடுறது பிடிக்கினாலும் அப்படியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும் வெங்காயத்தை. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலராக வதங்கிடுச்சு. அதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அதோட பச்சை வாசனைலாம் கொஞ்சம் மாறட்டும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே இப்போ இந்த ஆயிலே வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா இந்த பேஸ்ட்டை வந்து கொதிக்க விடுங்க. இது வந்து கொஞ்சம் கொதித்து இந்த பச்சை வாசனை கொஞ்சம் மாறட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ மசாலா வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நான் வந்து ஒரு 2 தக்காளி பழம், பெரிய தக்காளி பழத்தை இது மாதிரி பியூரியாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு கலர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கலைன்னா அதை அவாய்ட் பண்ணிடலாம். 2 பச்சை மிளகாவை இது மாதிரி கீறி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனைலாம் மாறட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் கக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதை வந்து சைடில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம முட்டையை வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை வந்து ஃபஸ்ட்டே அதையே போட்டு எடுத்து தொலியை உரிச்சிட்டு லைட்டாக ஒவ்வொரு கீரல் மட்டும் முட்டையில் போட்டுட்டு இது மாதிரி ஃப்ரை பண்ணணும். வாங்க இப்போ அதை ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு அதில் லேசாக ஹீட் ஆனோடனே கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. முட்டையை வந்து இது மாதிரி கத்தி வச்சு லைட்டாக ஒவ்வொரு கீரல் போட்டு விட்ருங்க. இந்த முட்டையை வந்து இந்த ஆயிலில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிட போகிறோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படி ஃப்ரை பண்ணி விடுங்க. இந்த தக்காளி பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து இந்த முட்டையை வந்து ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த முட்டையை வந்து ஃபுல்லாக இதோட மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த மசாலா கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் லாஸ்ட்டு தூத்திருக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து இது ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி இலை இருந்துச்சுன்னா தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு கவர் வச்சு மூடி சிம்மில் வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இப்படி இருக்கட்டும். இப்போ கிரேவி வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே வந்து மேலே தெளிஞ்சு வந்துடுச்சு. இப்போ எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் வந்து லைட்டாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு இறக்கிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக வந்து நம்மளுக்கு முட்டை கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். இல்லை ரசம் வச்சு அதுக்கு சைடிஷாக கூட இதை வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.